தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களும் புதிய மாத ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய மாறாத கிருபையினாலே இந்த மே மாதம் முழுவதும் நம்மை நடத்தி, இந்த வருஷத்தில் 5 மாதங்கள் நம்மை நடத்தி 6வது மாதத்தை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. அவருடைய பெரிய தயவினாலே இந்த 5 மாதத்தை கடந்து 6வது மாதத்தை காண தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் பாராட்டின எல்லா இரக்கங்களையும் கிருபைகளையும் தயவையும் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6வது மாதத்திலேயும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 6 verse 7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த ஜூன் மாதத்திலே தேவன் 3 காரியங்களை நமக்கு தேவனாயிருந்து அவர் செய்ய போகிறார். சேர்த்து கொண்டு தேவனாயிருக்க போகிறார். எகிப்தியர் சுமத்தின சுமைகளை பாரங்களை நீக்கி தேவனாயிருக்க போகிறார். விடுவிக்கிற தேவனாயிருக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஜனமாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். கர்த்தர் நல்லவர். ஜனமாக நம்மை சேர்த்து கொண்டு நமக்கு அவர் தேவனாயிருக்க ஆசிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்கிறவர் என்பதை நாம் அழகாக தியானிக்க முடியும். கர்த்தர் நம்மை தள்ளிவிடுகிறவர் அல்ல, நம்மை தூரமாக்குகிறவர் அல்ல, நம்மை சேர்த்து கொள்கிற தேவன். தாவீது கூட தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே தாவீது தன் அனுபவத்தை சொல்கிறார். Psalms 27 verse 10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய நம்பிக்கை. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தாவீதனுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இங்கே பார்க்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை உயர்த்துகிற கர்த்தர் அவர்தான். என்னை கைவிடாத சேர்த்து கொள்கிற கர்த்தரும் அவர்தான். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிற வார்த்தை, நான் அவர்களை சேர்த்து கொள்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களை சேர்த்து கொள்வேன், சேர்த்து கொண்டு தேவனாயிருப்பேன். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. நம்மை சேர்த்து கொள்கிற, நம்மை இணைத்து கொள்கிற, நம்ம அணைத்து கொள்கிற ஒரு நல்ல தேவன் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் நம்மை கைவிட்டாலும், நம்பினவர் நம்மை கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். உலகம் நம்மை புறம்பாக்கினாலும் தேவன் நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அப்படினாலே கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இதே தேவன்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
54 அதிகாரத்திலே சொல்லும்போது, ஏசாயா 54 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். உன்னை இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் இரக்கமான உருக்கங்களால். அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை கைவிட்டது போல இருக்கலாம். மே மாதம் வரைக்கும் நான் நினைத்தது நடக்கலையே, நான் கேட்டது கிடைக்கலையே, ஒரு நன்மையும் வரலையே, ஜெபங்களுக்கு பதில் இல்லையே, ஒருவேளை கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, அவர் என்னை மறந்தாரோ, என் மேல் இறங்காமல் போனாரோ என்றெல்லாம் இருதயம் மங்கலாய்க்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலேயே உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். நான் கைவிட்டிருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இரக்கமான உருக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினாலே என் முகத்தை மறைத்தேன். இமைப்பொழுது, ரொம்ப நாள் அல்ல, இமைப்பொழுது உங்களை என்னை கர்த்தர் கைவிட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை நான் சேர்த்து கொள்வேன். நான் அப்படியே உன்னை விரட்டி விடுகிற தேவன் அல்ல, உன்னை புறம்பாக்கி விடுகிற தேவன் அல்ல, உன்னை நான் சேர்த்து கொள்கிற தேவன் என்று இந்த காலை வேளையிலே உங்களோடும் என்னோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல அருமையான தேவன். உன்னை சேர்த்து கொண்டு, உன்னை எனக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு உன் தேவனாயிருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தான் அவருடைய ஜனம். என் ஜனத்தை நெகிழ விடாத தேவன், ஜனத்தை நெகிழ விடாத கர்த்தர். அவருடைய ஜனத்தை அவர் நெகிழ விட மாட்டார், அவர் கைவிட மாட்டார், அவர் புறம்பே தள்ள மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை சேர்த்து கொள்கிறவரும், தேவன் நம்மை அணைத்து கொள்கிறவரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மேல் இரக்கமாயிருக்கிறவருமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் நம்புகிறதை நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிற தேவனாயிருக்கிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் தேவன் பதிலளிக்கும் வருகிறார் என்று உங்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஓ, கைவிடாத தேவன், கைவிடாத கர்த்தர், சேர்த்து கொள்கிற கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இருக்கிறபடினாலே இந்த நாளிலே நாம் கர்த்தருக்குள்ளே களி கூறுவோம். என்னை சேர்த்து கொள்கிறவரே, மனுஷர் கைவிட்டாலும் ஜனங்கள் கைவிட்டாலும் ஆண்டவரே என்னை சேர்த்து கொள்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனோடு கூட கிட்டி சேருகிற மனுஷராய் நீங்கள் நானும் மாறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், செப்பனியாவின் புஸ்தகத்தை படிக்கும்போது இன்னும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், 3ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 19-20 வசனங்களிலே அவர் நொண்டியானவனை சேர்த்து கொள்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் துரத்துண்டவனை சேர்த்து கொள்கிறாராம். 19வது வசனம், செப்பனியா 3:19, அக்காலத்திலே உன்னை சிறுமிப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 20வது வசனத்திலே, அக்காலத்திலே உன்னை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உன்னை சேர்த்து கொள்வேன், உன் கண் காண நான் உன் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். உன்னை கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் சேர்த்து கொண்டு தன் பக்கத்தில் வைத்து கொண்டு இழுத்து கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரே நம்மை சேர்த்து கொள்கிறவர். ஒருவேளை நம்பினவர்கள் எல்லாரும் நம்மை கைவிட்டிருந்தாலும் இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை சேர்த்து கொள்கிறவர், தகப்பனும் தாயும் கைவிடலாம்,
கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அறிக்கை பண்ணி கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இமைப்பொழுது உண்டான இமைப்பொழுது கைவிட்டேன், இரக்கமான உருக்கங்களால் சேர்த்து கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்பகாலம் உண்ட கோபத்தினாலே இமைப்பொழுது முகத்தை மறைத்தேன், நித்திய கிருபையுடன் இறங்குவேன். கர்த்தர் ஒரு வேளை என்னை கைவிட்டது போல, என்னை மறந்தது போல நீங்கள் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த முதல் நாளிலே, 6வது மாதத்தினுடைய முதல் நாளிலே என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உன்னை கைவிடாத தேவன், சேர்த்து கொள்கிற தேவன். 2வதாக உன்னை கிருபையுடன் இறங்குகிற தேவன், உனக்கு கிருபை காண்பிக்கிற தேவன். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 2வது அந்த வசனத்தில் இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறோம். உங்களை சேர்த்து கொண்டு தேவனாயிருப்பேன் என்பது மாத்திரமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம்மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாரங்கள், நம்முடைய கவலைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னபோது அவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுமைகளை சுமக்க வைப்பேன். யாத்திராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலை பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்திலே, 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே, அவர்கள் முன் செய்தது கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள், அதனால்தான் போய் தேவனுக்கு பலியிடு என்று சொல்லுகிறார்கள். அந்த மனிதர் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள். அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள், அதனால்தான் கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாரத்தை சுமத்துகிறவன், அதிகமான வேலை பலுகளை கொடுக்கிறவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிறவன். இவைகளெல்லாம் தான் எகிப்தின் ஆவி, ஆராதிக்க கூடாதபடி நம்மை அடிமைப்படுத்துகிற ஆவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாரங்களிலிருந்து உன்னை விடுவிப்பேன். எகிப்தியர் சுமத்தின பாரங்களிலிருந்து உன்னை விடுவிப்பேன். எகிப்தியர்கள் நெருக்கப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே, அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஒடுக்கினான், ஜனங்களை நெருக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கங்களும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒடுக்கப்படுகிற அனுபவமும், பாரங்களை சுமை சுமத்துகிற அனுபவமும், வேலை பலுக்களை கொடுக்கிற வல்லமையும், இவைகளெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்வோனுடைய ஆவிகள். இந்த ஆவிகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன். எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்களும் நானும் பலவிதமான பாரங்களால், பலவிதமான வல்லமைகளால் இந்த 5 மாதம் ஒடுக்கப்பட்டவர்களைப் போல, நெருக்கப்பட்டவர்களைப் போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பாரத்தை யாரிடத்தில் சொல்வேன், யார் எனக்கு விடுதலை தர முடியும் என்று அங்கலாய்க்கிற மனுஷராக இருந்திருக்கலாம். இந்த முதல் நாளிலேயே கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட தயவாய் அவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா பாரங்களையும் நீக்குவேன், உங்கள் பாரங்கள் எல்லாம் நீக்கி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும்போது 4ஆம் வசனத்திலே அவனுடைய பாரம் எங்கே இருந்தது என்று சொல்லுகிறான். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று.
அக்கிரமங்கள் தலைக்கு மேலாய் பெருகிட்டா. தலையிலே பாரம், பலவிதமான பாவ பாரம் தலையிலே, அது என்னால் தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதக்காரன் வேதனைப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவாய் வேதனை. ஆண்டவரே, இந்த பாரம் எப்படி நீங்கும்? தலையின் மேல் பாரம். அதோடு மாத்திரமல்ல, புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே கழுத்தின் மேலே பாரம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாரம் கழுத்தின் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புலம்பலின் புஸ்தகத்திலே அவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. கழுத்திலே பாரம், தலையிலே பாரம், கழுத்திலே பாரம். பாரம் சுமந்து உழைக்கிறோம், நாங்கள் பாரம் சுமந்து கழுத்தெல்லாம் நோகிறது. எத்தனை பாரம் ஆண்டவரே, சுமந்து சுமந்து கழுத்து நோகிறதே. இங்கே எரேமியா புலம்புகிறது போல நீங்களும் நான் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை என்னை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, தலையின் மேல பாரம், கழுத்தின் மேல பாரம். எங்கே பாரம் இருந்தாலும் அதை மாற்றுகிற கர்த்தர் நான் என்று அவர் சொல்லுகிறார். எகிப்தியர் சுமத்தின் எல்லா பாரங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த மாதம் கர்த்தருடைய பாரங்களை, கவலைகளை, வேதனைகளை, தலையின் மேல் கழுத்தின் மேல் இருக்கிற பாரங்களை நீக்குகிற தேவனாய் முன் செல்ல போகிறார். 3ஆவதாக, தலையில் மாத்திரமல்ல, கழுத்தில் மாத்திரமல்ல, ஏசாயா 10:27 படிக்கும்போது நம்முடைய பாரம் எங்கே இருக்கிறது என்றால் தோளில் இருக்கிறது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, தோளிலே சுமக்கிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோளிலே சுமக்கிற அனுபவம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தோளிலே பாரம் சுமந்து சுமந்து இளைத்து போய் வேதனையோடு கண்ணீரோடு நீங்களும் நானும் இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் தோளில் இருக்கிற பாரத்தையும் நான் மாற்றுவேன். இது தோளிலே சுமக்கிறது தகப்பனுடைய சுபாவம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளிலே சுமக்கிறது போல, ஒருவேளை குடும்ப தகப்பனாக இருந்து பிள்ளைகளின் பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளால் வருகிற பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் எல்லா பாரத்தையும் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். 81ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டன. அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன் என்று சொல்லுவார். விளக்குவேன் என்றல்ல, விலக்கினேன். தேவன் இந்த மாதம் துவக்கத்திலேயே உன் பாரங்கள் எல்லாவற்றையும் விலக்கி விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலையிலே, கழுத்திலே, தோளிலே, இன்னொரு இடத்திலே பாரம் இருக்கிறது. 66ஆம் சங்கீதத்திலே 11வது வசனத்திலே படிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். வருத்தமான பாரம் இடுப்பிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு தாயை போல பிள்ளைகளை சுமக்கிறதை காண்பிக்கிறது. இடுப்பிலே பாரம் சுமந்து சுமந்து இடுப்பு நோகிறது, தோல் வலிக்கிறது, கழுத்து நோகிறது, தலை தாங்க முடியாத பாரத்தால் நிரம்பி இருக்கிறது. இந்த கால வேளையிலே பாரத்தோடு கூட, வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட இந்த மாதத்தின் முதல் ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார்.
சுமையை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் பாரம் எங்கே இருந்தாலும் சரி, உன்னை தோளிலிருந்து மாற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கமாய் உங்களோடு என்னோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 68ஆம் சங்கீதத்திலே 19-20 வசனங்களை பாருங்கள். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர்தான். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இந்த 5 மாதங்கள் இவ்வளவு பெரிய பாரம்? கேள்வி கேட்கலாம். பாரத்தோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற உங்களை என்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், பாரத்தை சுமத்தினது நான் தான், உன்னை ரட்சிக்கிற தேவன் நான் தான். இடுப்பிலே பாரம், தோளிலே பாரம், கழுத்திலே பாரம், தலையிலே பாரம், என்னால் சகிக்க முடியவில்லையே என்று நீ கலங்கலாம். இதை காலவில் கர்த்தருடைய ரட்சிக்கிற கரம் உன்னை நோக்கி வருகிறது. உன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். நம்முடைய பாரங்களை விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தானே 55ஆம் சங்கீதத்திலே, சங்கீதக்காரன் 22ஆம் வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பாரம் சுமத்தினாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை என்னையும் விடுவிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிறது, உன்னை விடுவிக்கிற தேவன், உன்னை சேர்த்து கொள்கிற தேவன், புறம்பே தள்ளாத தேவன். 2வது கர்த்தர் உன்னை விடுவிக்கிற தேவன். 3வதாக கர்த்தர் ஸ்தோத்திரம், உன்னை பாரங்களை மாற்றுகிற தேவன். 3வதாக விடுவிக்கிற தேவன். யோபின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஜோப் 12:14, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு இப்படி விதமாய் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் அடைத்தால் விடுவிக்க முடியாது. ஒருவேளை அடைக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் விடுவிக்கிற தேவன் என்பதை இந்த நாட்களிலே உங்களோடு என்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யூதாவை குறித்து விதமாய் வாசிக்கிறோம். யூதாவை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் விதமாய் சொல்லுகிறார். அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு தன் ஜனத்தோடு திரும்பி சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்று மோசே ஜெபிக்கிறார். கர்த்தர் நமக்கு சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். யூதாவாய் இருப்போம், துதிக்கிற மனுஷராய் இருப்போம், சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தராய் அவர் நமக்கு மாறுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது கூட சொல்லுகிறான் 2 சாமுவேல் 22:49, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவரே என்று சொல்லுகிறான். சங்கீதம் 33:18 34:7 கூட படிக்கும்போது அவர் நம்மை, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை விடுவிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை விடுவிக்கிறவர். கூப்பிடுகிற 107ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்திலே கூப்பிடுகிறவர்களை விடுவிக்கிறவர், நீதிமான்களை விடுவிக்கிறவர் என்று நாம் படிக்கிறோம். இந்த மாதம் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். உங்களை என்னை சேர்த்து கொள்ள போகிறார். உங்களுக்கு எனக்கும் பாரங்களை மாற்றப் போகிறார். உங்களை என்னை விடுவிக்க போகிறார். விசுவாசிப்போம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதம் 1 தேதியிலே கர்த்தாவே உங்களை எனக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு தேவனாயிருப்பேன். எகிப்தியர் சுமத்தின எல்லா சுமைகளிலிருந்து நீக்கி உங்களை விடுவிக்கிற கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர் என்று சொன்னீரே, இதற்காய் ஸ்தோத்திரம். தூரமாக இருக்கிற எங்களை சேர்த்து கொள்ளும். கைவிடப்பட்டவர்களைப் போல இருக்கிற எங்களை சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே,
உம்மால கைவிடப்பட்டிருக்கிற எங்களை சேர்த்து கொள்ளும். துரத்துண்டிருக்கிற எங்களை சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, கழுத்திலே தலையில பாரம், கழுத்தில் பாரம், தோளிலே பாரம், இடுப்பிலே பாரம், பாரம் சுமந்து தவிக்கிறோம். எங்களை கர்த்தாவே விடுவிக்கிறீர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். பாரங்கள் எல்லாம் விடுதலை ஆக்கும். எங்களுக்கு கர்த்தாவே யூதாவுக்கு விடுவிக்கிற சகாயராயிருக்கிறவரே, கூப்பிடுகிற கர்த்தருக்கு பயந்தவர்கள் விடுவிக்கிறவராயிருக்கிறவரே, தாவே தூதர்களை கொண்டு எங்களை விடுவிக்கிறவரே, கூப்பிடுகிறவர்களை விடுவித்த தெய்வமே, எங்களுக்கு விடுவிக்கிற தேவனாயிருந்து எங்களை நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் இந்த ஜூன் மாதம் முதல் நாளிலே நாங்கள் பெற்று அனுபவிக்க அனுக்கிரகம் செய்யுங்கள், நடத்தும். கிருபையின் மேல் கிருபை பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.